ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. ஜேவி மீடியா நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவு கடக லக்ன நண்பர்களுக்கு 9ஆம் இடமான மீனராசியிலே சனியினுடைய வக்ர பயிற்சியை பற்றி. 9ஆம் இடம் என்பது சனியினுடைய இருப்பிடமே அங்கே தான். ஏன்னா அங்கே தான் உத்திரட்டாதி என்கின்ற சனியினுடைய நட்சத்திரம் இருக்குது. நம்முடைய லக்னத்தில் தான் நமக்கு பூசம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் இருக்குது. ஏனென்றால் நான் போடக்கூடிய பதிவுகள் எல்லாமே லக்னம் சார்ந்தது தான், ராசி நிலையானதல்ல. அதனால் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் என்னன்னு பார்த்துட்டு பதிவுகளை பாருங்கள். உங்கள் லக்னத்திலேயே சனியினுடைய நட்சத்திரம் இருக்குது. 5ஆம் இடமான விருச்சிக ராசியில் சனியினுடைய நட்சத்திரம் இருக்குது. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பூர்வீகஸ்தானம், அதுலேயும் சனியினுடைய நட்சத்திரத்துக்கு. இந்த சனி இதன் மூலம் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, நம்மளுடைய பாரம்பரியத்தை பற்றி, நம்மளுடைய முன்னோர்களை பற்றி, நம்மளுடைய குழந்தைகளை பற்றி, நம்மளுடைய உறவுகளை பற்றி, தெய்வ அனுகிரகத்தை பற்றி நமக்கு பலன் தரக்கூடிய கிரகம் சனி என்று தான் சொல்லுகிறது. அதனால் சனிங்கிறது நம்மளுடைய இயற்கை சுபாவமாகவே அமைந்துவிடும். அதனால் சனி நமக்கு நல்லவர் தான். எந்த விதத்தில் நல்லவர் அப்படின்னா, உறவுகள் சார்ந்த வகையிலையும் அகம் சார்ந்த நன்மைகளை செய்வதிலும் நல்லவர். அகம் சார்ந்தது என்ன அப்படின்னா, இப்போ நம்மளுடைய படிப்பு இருக்குது, அது அகம் சார்ந்தது. அது மாதிரி குழந்தைகள் இருக்காங்க, கணவன் மனைவி இருக்காங்க, பெற்றோர்கள் இருக்காங்க, இதெல்லாம் அகம் சார்ந்த உறவுகள். இந்த வகையில் சனி நமக்கு நல்ல கிரகம். அப்போ அதுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாரு, வளர்ச்சியை கொடுப்பாரு, டெவலப்மெண்ட்டை கொடுப்பாரு. பட் ஆனால் அதே நேரத்தில் தொழில் அப்படின்னு வரும் பொழுது, பதவின்னு வரும் பொழுது, அது உற்பத்தி சார்ந்த ஒரு ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கிற தொழில்னு வரும்போது இந்த சனி நன்மையை தரமாட்டார். ஏன் அப்படின்னா, அவருடைய பொட்டன்ஷியல் 9ஆம் இடத்தை குறிப்பது. நம்ம தொழில் அப்படிங்கிறது 10ஆம் இடம். இந்த 10ஆம் இடத்தை 9ஆம் இடம் தடுக்கக்கூடியது. அதனால தான் நீங்கள் என்ன சொல்லணும்னா, யாருக்கெல்லாம் சனி திசை புத்தி நடக்குதோ அவங்க உற்பத்தி சார்ந்த தொழிலில் போகக்கூடாது. ஏன்னா வேலை செய்யலாம், வேலை செஞ்சாலும் கூட பெருசாக வளர்ச்சி இருக்காது உங்களுக்கு. அதே நீங்கள் ஒரு கமிஷன் துறையில் இருக்கீங்கன்னு வைங்க, கலைத்துறையில் இருக்கீங்கன்னு வைங்க, அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, மேனேஜ்மெண்ட் பார்க்குறீங்க, இந்த மாதிரி வேலைகள் அப்படின்னா உங்களுக்கு நல்லது பண்ணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் சனி திசையினுடைய தன்மைகளை நீங்கள் பார்த்துக்கணும். இன்னும் டெப்த்தாக போனீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் சனி எந்த பாவத்தினுடைய உபநட்சத்திரம்னு பார்க்குற மெத்தட் இருக்கு. அதில் ஒரு வேளை உங்களுக்கு அவர் 5ஆம் பாவம், 3ஆம் பாவம், 7ஆம் பாவம், 11ஆம் பாவம் இந்த மாதிரி அதிகாரியாக விட்டால் நீங்கள் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கோ அல்லது பணம் போட்டு பணம் பண்ணுற வேலைக்கோ அல்லது வாங்கி விற்கிற வியாபாரத்துக்கோ போகக்கூடாது. அதுதான் உங்களுக்கு சனி சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை. அப்போ இப்போ இந்த சனி வந்ததுலேருந்து, மீனத்தில் வந்ததுலேருந்து காசே தங்க மாட்டேங்குதுங்க, சேமிப்பே கிடையாது, செலவாயிட்டே இருக்குது. அதே நேரத்தில் வாய்ப்புகள் குறைவாக இருக்குது, தொழில் வாய்ப்புகளே தடுமையாக இருக்குது அப்படின்றது பார்த்துட்ருக்கலாம். அதனால் நீங்கள் என்ன சொல்லணும்னா, உற்பத்தி சார்ந்த தொழிலை விட்டு மாறி இந்த மாதிரி கலைத்துறை மற்றும் கமிஷன் வகைத்துறை, மீடியேட்ரு, இது மாதிரியான துறைகளில் நீங்கள் கன்சல்டிங் பண்ணுறதுலாம் வளர்த்துக்கலாம். அந்த மாதிரி டெவலப் ஆகும்போது உங்களுக்கு அந்த ஃபீல்டில் இன்வால்வ் ஆனாலே உங்களுக்கு அந்த சனி உங்களுக்கு நல்லதை செய்வார். ஒருவேளை உங்களுக்கு சனி திசை நடக்கலை, வேறு திசா புத்தி நடக்குதுன்னா, சில பேர் உற்பத்தி சார்ந்து இருக்கிறாங்கன்னா அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் யார் யாருக்குமே ஒரு கிரகத்தை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தின்படி அந்த கிரகத்தினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ நடந்தால் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லாவிடையில் அதில் ஒன்றும் பாதிப்பு கிடையாது. இப்போ அகம் சார்ந்த விஷயத்துக்கெல்லாம் இந்த சனி பயிற்சி, சனி வக்கர பயிற்சி நன்மை தருகிறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருப்பாங்க. திருமண வாழ்க்கைக்கு மொத்தத்திலேயே நல்லது பண்ணக்கூடிய கிரகம் சனி கிரகம். அப்போ அந்த வகையில் தடைகள் இருந்தவர்களுக்கெல்லாம் நீங்கி இப்போ திடீர்னு திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நன்றாக இருக்குது. நிறைய பேர் குழந்தை பிறப்பு தாமதத்துக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் இப்போ குழந்தை பிறப்பு நல்லா இருக்குது. அதே மாதிரி யோக மார்க்கத்திலையும் ஞான மார்க்கத்திலையும்
பூர்வீக சம்பந்தப்பட்ட குலதெய்வ வழிபாட்டிலையும் சில பேர் ஈடுபட்டிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் சில நன்மைகளை அடையக்கூடிய காலகட்டம் இது. வெளிநாடு தொடர்புடைய போயிட்டு வர்றது, வெளிநாட்டில் போய் படிக்கிறது, மேல் படிப்பு படிக்கிறது, இது மாதிரி காரியங்களுக்கெல்லாம் சனி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார். தந்தை சம்பந்தப்பட்ட உறவுகள், அதே மாதிரி தந்தைக்கு வந்து ஆரோக்கியம், இதையெல்லாம் வந்து நல்லபடி டெவலப் பண்ணுவார். அதே மாதிரி தான் குழந்தைகளுடைய படிப்பு, குழந்தைகளுடைய வளர்ச்சி, குழந்தைகளுடைய அறிவு திறமை மேம்பாடு, இதெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ நம்ம இதை வந்து நீங்கள் எப்படி கையாளணும் அப்படின்னா, உங்களுக்கு சனி திசை புத்தி அந்தரம் நடக்குது அப்படின்னாலே அகம் சார்ந்த நன்மைகளை தருகிறது. அப்படின்னா உற்பத்தி சார்ந்த துறையில் மட்டும் தொய்வாக இருக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ வந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த சனி வக்கரம் நீடிக்குது. அக்டோபரில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துக்கு வருவார். இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து கும்பம் வந்து 8வது வீடு. அந்த கும்பத்துக்கு அதிபதி தான் சனி. அவர் சொந்த நட்சத்திரத்தில் வரும்போது சில எதிர்பாராத ஒரு கஷ்ட நஷ்டங்களையோ, சின்ன விபத்துகளையோ, உடல் ஆரோக்கிய உபாதைகளையோ கொடுக்கறதுக்கு நேரிடும். அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க. ஆஃப்டர் டிசம்பர் பார்த்தீங்கன்னா சனி நேர்கதியில் போவார். மறுபடியும் புதன் சாரத்தில் போவார். நிறைய பேருக்கு இடமாற்றம் ஆகும். நிறைய பேர் இப்போ வந்து வாலண்டரி ரிட்டைர்மெண்ட்டில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு, அது மட்டும் இல்லை சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணி ரிட்டையர் ஆகிற வாய்ப்பு, இதெல்லாம் வந்து சர்வீஸ்லேருந்து விடுபடக்கூடிய அமைப்பைத்தான் இந்த சனி வந்து உங்களுக்கு அறிவுறுத்துகிறது. இப்போ இந்த சனி நமக்கு வந்து நல்லா இன்னும் வந்து ஆரோக்கியத்துக்கும் உறவுகளுக்கும் நமக்கு வந்து நல்லது செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன ப்ரே பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து சனீஸ்வரர், முனீஸ்வரர், ஆஞ்சநேயர், கருப்பசாமி, இது மாதிரியான தெய்வங்க வழிபாடுகளை தாராளமாக பண்ணலாம். அது எப்போ பண்ணணும்னா பூச நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த 3 நாட்களில் நீங்கள் திருநள்ளாறு போய் சகஸ்ரநாம அர்ச்சனை செய்து வழிபடலாம். அது மட்டுமல்ல, இப்போ லோக்கலில் இருக்கிற கோயில்கள், ஆஞ்சநேயர் வழிபாடு, முனீஸ்வர வழிபாடெல்லாம் தாராளமாக இந்த நட்சத்திர நாட்களில் பண்ணலாம். இதெல்லாமே வந்து அகம் சார்ந்த நன்மைகளுக்கு தான். இப்போ உங்களுடைய கேள்வி, எனக்கு வந்து நான் தொழில் செஞ்சிட்ருக்கேன், ஆனால் ப்ரொடக்ஷன் லைனில் தான் இருக்கேன், எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் ஒரு ப்ரொமோஷனுக்கு தடையத்தான் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் இந்த வேலையில் தக்க வச்சு கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்க. கொஞ்சம் ஏமாந்தாலும் வேலை விடுதலை பண்ண வேண்டி வந்துடும். இந்த நேரத்தில் வேலை மாறி இன்னொரு வேலைக்கு போகலான்னு நினைக்க வேண்டாம். ஸோ இருக்கிறத மெயின்டைன் பண்ணுங்க. அதனால் இது வந்து இப்போ உற்பத்தி சார்ந்து லைனில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த எச்சரிக்கைன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.